என்னமா இருக்கு? என்ன கோலம் இது? தலையை விரிச்சு போட்டு அசோகவனத்து சீதை மாதிரி. நான் அசோகவனத்து சீதை இல்ல மாமா, மகாபாரத பாஞ்சாலி. சரி, இந்த இடத்துல இப்படி வந்து உட்கார்ந்து இருக்க, அதுவும் காலங்காத்தால? உட்கார வரல மாமா, இனிமேதான் எழுந்து நிக்க போறேன். குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டாத மாதிரி நடிப்பா சில பேர். எல்லாமே அபசுகுணமா நடந்ததாமே நேத்துக்கே கேள்விப்பட்டேன். அபசகுணமா நடக்கல, நடத்தினேன், நடிச்சேன். குப்பரை விழுந்தது அடிபடுறதுக்காக இல்ல, அடி கொடுக்கறதுக்காக, காலை வாரி விடுறதுக்காக. பால் தானா தெரிஞ்சு போகல, தெரிய வச்சேன். யாருக்கும் தெரியாம எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு. தெரிஞ்சு போனது பால், பிரிஞ்சு போக போறது கனபாடிகளோட குடும்பம். விளக்கேத்தும் போது என் ஆதங்கத்தெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெருமூச்சு விட்டேன். அணைஞ்சது விளக்கு மட்டும் இல்ல, அந்த கனபாடிகள் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தோட வாழ்க்கையும் அஸ்தமிக்க போறது. அதை பார்த்து அந்த கனபாடிகள் ஸ்தம்பிச்சு நிக்கணும். செயலிழந்து என்ன செய்யறது, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தேடி பொறுக்கி எடுத்தேன் அழுகின காயா. ஒண்ணுமே தெரியாத மாதிரி உடைச்சேன். இதே மாதிரி அந்த குடும்பமும் உடையணும் வேண்டின்றேன். எப்படி தேங்காயிலேருந்து இளநீர் கொட்டுமோ அதே மாதிரி கனபாடிகள் கண்ணிலேருந்து கண்ணீர் தார தாரையா கொட்டணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. உன்னோட ஆவேசம், ஆக்ரோஷம் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அது என்னவோ தெரியல, உன்னை தடுத்து நிறுத்தணும்னு எனக்கு தோணல. மாமா, நான் செஞ்சது எல்லாமே ஒரு போர்க்கால அறிகுறிகள். அந்த மும்மூர்த்திகளே வந்தாலும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருக்கிற என் மனக்குமரலை கட்டுப்படுத்த முடியாது. அந்த கணல், அந்த தீ கனபாடிகள் குடும்பத்தை சாம்பலாக்கிட்டு தான் தனியும். ஆமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஹரிதாவுமா அப்பாவோட முகத்தான் கண் முன்னாடி வர்றது. உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன மன்னிச்சுடுங்க. போயிடு. திடகாத்திரமா இருக்கிற கனபாடிகள் கலஹலத்து போகணும். இன்னைக்கு நான் பண்ண போற காரியத்துல அந்த குடும்பத்துல இருக்கிற அவ அத்தனை பேரும் கவலையில இருக்கணும், நிம்மதியை தொலைச்சிட்டு நிக்கணும். அவ மனசுல ஒரு கலக்கத்தை ஏற்படுத்த போறேன், அவளுக்குள்ள ஒரு கலகத்தை ஏற்படுத்த போறேன். அந்த குடும்பத்தையே உண்டு இல்லைன்னு ஆக்க போறேன். அம்மாடி அம்மாடி, அப்படி என்னதான் பண்ண போற? சொல்லிட்டு செஞ்சா சுவாரஸ்யம் இருக்காது, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பேன். இந்த ருக்கு எவ்வளவு சாமர்த்தியமா, சாதுரியமா, புத்திசாலித்தனமா செயல்பட்டிருக்கான்னு. இன்னிலிருந்து ஆரம்பமாக போறது இன்னொரு பாஞ்சாலி சபதம்.